உங்கள் செஃப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸு 1/2 கிலோ நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். சிக்கனு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ப்ரௌன் ஆனியன் 200 கிராம் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். பட்டை வகை பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு பட்டை, 2 இன்ச்சு பட்டை எடுத்துருக்கேன், 2 பீஸு, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 பே லீஃபு, 2 மராட்டி மொக்கு, 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதை நான் பவுடராக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் குங்கும பவுடர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, தயிர் 200 ml, மல்லி இலை, புதினா, ஆயில், கீ. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்குவோம். தயிரை சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்குவோம். இப்போது இது மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு 2 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும். அப்புறம் வந்து செய்யணும். 2 இலை, மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குவோம். புதினா, சால்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய். நம்ம ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துக்குவோம். 2 மணி நேரம் சிக்கனு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோங்களா, 2 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். எண்பது 80% வெந்துருச்சு பாருங்கள். மீதி நம்ம அதில் தான் தம் போட்டு வேக வச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம இதில் ஷிஃப்ட் பண்ணிக்குவோம். குங்குமப்பூ ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்புறம் ப்ரௌன் ஆனியன், அப்புறம் மல்லி இலை, இப்போது வாழை இலை போட்டு மூடி வச்சுக்குவோம். இப்போ இதை எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் தம் பண்ணிக்குவோம். இப்போது ஒரு 15 நிமிஷம் தம் ஆகட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது மேலே நம்ம அந்த வடித்து வச்சிருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணி இது மேலே வச்சுருவோம். 15 நிமிஷம் முடிஞ்சு இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம்.